My dear friend, this is your Dr. Pandit Selvam on behalf of Ruby Consultancy. நம்ம பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதை பற்றிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோலன்னா, இன்றைக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் எதில் இருக்குது? பிஸ்னஸ் சக்ஸஸ் ரன்ஸ் ஆன் மானிட்டரிங். நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுறது, மார்க்கெட்டிங், ரெக்ரூட்மெண்ட், இன்ஃப்ரா இதற்கெல்லாம் கடந்து today the best tool is considered is monitoring. That plays a vital role in bringing success to your business. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண அத்தனையும் எஃபெக்டிவாக இருக்கா, அது எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் ஆகுதா, அதை பார்த்தாலே போதும். இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் ஆர் என்டர்பிரைஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆர் எனி சர்வீஸ் ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ண கூட there are many factors involved in it. Number one, HR, that is recruitment, retention, attrition, இதெல்லாம் உள்ள ஃபங்க்ஷன் வந்து HR இருக்கும். திருப்பி again the place where the function is organized, அது சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும். Whether machinery is in operation, whether it is function effectively, optimally, அது பார்க்க வேண்டியது இருக்கும். And fund management and raw materials, inventory, இந்த மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா there are many factors involved for every business. It varies from business to business. அப்புறம் இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கக்கூடிய டைத்தில் whether it is going to be a manufacturing or trading or service or maybe like agri-based, non-agri-based இருந்தால் கூட there are many factors responsible to bring your production running effectively, peacefully, bringing success. Abdina, but today there are responsibilities. Role responsibilities are designated to several employees. Whether he is a manager for a particular department like production or finance, accounts, everybody has got their own responsibilities. இவங்களை எல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒரு சிஇஓ, அவருக்கு மேலே ஆர் அதற்கு கூட அது கூடவே எம்டி சிஇஓ கூட இருப்பாங்க, ஆர் எம்டி மேபி த நெக்ஸ்ட் பர்சன். அப்போ இவங்க வந்து தே cannot be involved in every affair. They want to be very selective. Similarly, CEO and top rank people cannot poke their nose to every affair. பண்ணாங்க அப்படின்னா that I think your time management gets collapsed. டைம் மேனேஜ்மெண்ட் போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் வீக் ஆகிடும். ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் வீக் ஆகிடுச்சுன்னா உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி டவுன் ஆகிடும். உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி டவுன் ஆச்சுன்னா உங்களோட இம்ப்ரெஷன் ஆஃப் தி ஆர் இமேஜ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் டவுன் ஆகிடும். ஷேர் வேல்யூ உங்களுக்கு குறையும். ஷேர் வேல்யூ குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஃபண்ட் ரைசிங் கான்செப்டில் நீங்கள் டவுன் ஆகிடும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறதுனால இன்றைக்கு இருக்கிறவங்க வந்து ஸ்மார்ட்டாக பண்ணணுமே தவிர ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்றும் யூஸ் இல்லை. இப்போ ஸ்மார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா we should define, ஒரு சிஏஓ மற்ற கம்பெனி செக்ரட்டரி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய ஆப்ரேஷனை பொறுத்த மட்டும், என்னுடைய பிஸ்னஸை பொறுத்த மட்டும், என்னுடைய என்டர்பிரைஸை பொறுத்த மட்டும் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் முதல்ல டிஃபைன் பண்ணுறீங்க. ஸோ இந்த இதை வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டூல் வந்து இட் இஸ் நோன் அஸ் பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு. ஸ்கோரிங் எல்லாம் இருக்கணும். அப்போ அது என்னென்னலாம் பேலன்ஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுடைய ஃபேக்ட்ரியில் வந்து கீ ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி குறையுது, இது இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் குறையுது, இது இருக்கிறதுனால உங்களுடைய அவுட்புட்டு வந்து டவுன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தட் பர்டிகுலர் ஃபேக்டர் டு பி அட்ரஸ்ட் ஆன் த பர்டிகுலர் டே. ஸோ அப்போ திஸ் இஸ் எ கிளாக், ப்ரீடிட்டர்மைன்ட் ப்ரீடிசைடட் கிளாக். இட் இஸ் ஹேங்கிங் இன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் சிஇஓ அண்ட் எம்டி ரூம். அந்த கிளாக்கில் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரீசெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு இப்போ ஆர்கனைசேஷனில் என்ன இருந்தால் சரியாகும். ஒரு சாப்பாட்டில் வந்து உங்களுக்கு சால்ட் இருக்கணும், காரம் இருக்கணும், அது சம்மந்தப்பட்ட மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் பொறுப்பு இருக்கணும். ஸோ எடுத்ததுக்கு அப்படின்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு கூடுதலாக குறையணும், அதற்கு ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டியூட்டாக ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு தக்காளியோ இல்லைன்னா லெமனோ போட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவீங்க. அதே போல் இங்கே இன்றைக்கு
என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும், அந்த கீ இஷ்யூ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்கல. சம்டைம் இட் மே பி இன்வென்ட்ரியாக இருக்கலாம், சம்டைம் இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபைனான்ஷியல் பார்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஐட்டத்தை அட்டன் பண்ணோம்னா, ஃபைனான்ஸ் அட்டன் பண்ணால் இன்வென்ட்ரி வந்துச்சுன்னா லேபருக்கு வேஜ் போய்டும், வேஜ் போயிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா மார்க்கெட்டிங் போய்டும், மார்க்கெட்டிங் போனால் ரெவன்யூ வரும், ரெவன்யூ வந்தால் ப்ராஃபிட் வரும். இப்படி மாதிரி ஒரு விசியஸ் சர்க்கிள் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அந்த கிளாக்கில் செட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி. அப்போ நீங்கள் கிளாக்கை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இன்றைக்கி நான் அட்ரஸ் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். மினிமம் 1 பாயிண்ட், மேக்ஸிமம் 3 பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து வெரி ஸ்மார்ட்டாக அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறீங்க. அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணியாச்சு அப்படின்னா மற்ற உள்ள பைப்லைனில் உள்ள மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 சால்வ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு. இது டெவலப்டு கண்ட்ரீஸில் டெவலப்டு பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே இப்போ இந்த இதை டிஃபைன் பண்ணிட்டாங்க. இதை டிஃபைன் பண்ணுறதுனால என்ன நம்ம சக்ஸஸ் வர முடியும்னா, the success will be very near to you. And you don't have to monitor all the activities involved in the sphere. You just pick out the activity which is very crucial to attend. So attend that issue, achieve your result, and see your success. So this is set by Balanced Scorecard. It can be developed by administrators involved in the operation along with financial person. So இது change ஆகும்னா it is a dynamic, it is always flexible. So this month may be the problem of HR, next month it may be inventory, next month may be something else, but it will go on changing. But அது represent பண்ணும் the comprehensive index, there will be a particular point shown to be addressed by the top people, and the top people will coordinate with the subordinates, ensure that that problem is attended. But அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, other problem will get subsidized. So this is known as balanced scorecard. So upcoming entrepreneurs, existing entrepreneurs should know that what is the value, what is the importance, what is the significance of balanced scorecard, which could also be introduced in your unit to ensure that your success is achieved very fast. Instead of addressing, இப்போ ஒரு பிரச்சனை வரையில் அதுவான்னு ஆசிட் டெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் தான் உனக்கு காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது அப்படின்னா that problem can be easily resolved to achieve a result. So I'm happy to share with you about the balance scorecard, which you can take up when you are self-employed, whether you are in production or manufacturing or trading or service, any sector. That will be of much use to determine the prosperity of a business. Thank you for listening.